ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சச்சினாவின் இதயம் தொட்ட பாடல்கள் யூடியூப் சேனலின் சார்பாக விஜயகாந்த் சார் அவர்களின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். அவர் சினிமா உலகத்திலும் சரி, நிஜ வாழ்க்கையிலும் ஒரு உயர்ந்த மனிதர் என்று பெயர் பெற்றவர். பசிச்ச உயிர்களுக்கெல்லாம் அவர் சாப்பாடு போட்டிருக்காரு. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல மனிதர், மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்னு ஒரு உயர்ந்த பேரும் புகழும் பெற்றவர் நம்மளுடைய கேப்டன் சார். இன்றைக்கி அவர் நம்மிடையே இல்லை. நம்மளெல்லாம் ஒரு மீளா துயரத்தில் விட்டுட்டு போயிட்டார். அவருடைய புகழை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். சினிமா உலகத்தில் எல்லாருமே அவரை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு தான் பார்த்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் அவர் உதவியாக தான் இருந்திருக்கார். ஒரு சாதாரண ஒரு லைட் மேன்லேருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் அவர் சமமாக பழகக்கூடியவர். பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான நல்ல கோ ஆக்டராக இருந்திருக்காரு. எல்லாரும் அவர் நடிகைகள்லாம் அவரை ரொம்ப பாராட்டுறாங்க. பேர் பெற்ற ஒரு உயர்ந்த மனிதர். அவர் நம்மிடையே இல்லை, அதனால தான் வார்த்தைகள் கூட தடுமாறுது. அவருடைய புகழை சேர்ப்பதற்காக இந்த பாடலை வழங்குகிறோம். இந்த பாடல் அவரின் அஞ்சலிக்காக நாங்கள் வழங்குகிறோம். வாங்க கேளுங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மாறி போன போதும் இது தேர் போகும் வீதி, வாரி வாரி தூற்றும் இனி யாரு உனக்கு நாதி? பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் வீண் பழியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா? வீண் பழியை தீர்த்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.
சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.